பொருளாதாரத்தில் தனயோகம் பெறப்போகும் மேசராசி அன்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா குரு வக்ர பயிற்சி பலன்கள். இந்த குரு வக்ர பயிற்சியில் என்னென்ன யோக பலன்கள் இருக்குது அப்படின்னு தெளிவாக ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக பார்த்திங்கன்னா குரு வக்ர பயிற்சி அக்டோபர் 9ஆம் தேதி 2024 ஆரம்பித்து பிப்ரவரி 5, 2025 வரைக்கும் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு யோகமான காலகட்டம். இந்த குறிப்பிட்ட நாட்களில் தவறவிட்ட அனைத்தையும் சரி செய்ய வேண்டிய காலகட்டம், அனைத்து வருவாயும் பெருக்கக்கூடிய காலகட்டம், நிறைய விஷயம் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். முதல்ல பார்த்திங்கன்னா தன யோகம், பொருளாதார யோகம். 2ஆம் இடத்தில் உங்களுக்கு குரு வக்ரம் பெற்று இருக்குது உங்கள் ராசிக்கு. அவர் 9ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி. இந்த காலகட்டத்தில் என்ன நடக்க போகுதுன்னா பணயோகம், தனயோகம், பொருளாதார விருத்தி, பிரிந்திருந்த குடும்பங்கள் வரப்போகிறது. உங்களுக்கு பணயோகம் உண்டு. இது பணம் எப்படி வரப்போகுதுன்னா தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக, பூர்வீக சொத்து ரீதியாக, ஆக ஏதோ ஒரு வகையில் பணம் பொருளாதாரம் உண்டு. வெளிநாடு சம்மந்தப்பட்டதில் நிறைய பேர் இருப்பாங்க. சார் வெளிநாடு வெளியூர் இதில் ஒரு வளர்ச்சி இருக்குமான்னு கேட்டுட்ருப்பாங்க. உறுதியாக இருக்குது. உங்களுக்கு வளர்ச்சி இல்லாமல் எங்கே அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நல்ல பலன்கள். இந்த காலகட்டத்தில் குரு வக்ரம் பெறும்பொழுது செவ்வாய் உங்கள் ராசி அதிபதி பார்த்திங்கன்னா மிதுனத்தில் இருக்கார், பின் கடகத்துக்கு பயணிக்கிறார், அங்கே வக்ரம் பெற்று திருப்பி இங்கே வருகிறார். இது ஒரு பயிற்சி. இந்த இடமாற்றம் நடக்குது. சனி வக்ரம் பெற்றிருக்கிற சனி நிவர்த்தி அடைகிற காலகட்டம். இந்த நேரத்தில் பணம் பொருளாதாரம் பற்றி பேசினோம். அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி, திருமணம், குழந்தை பிறப்பு, இது மாதிரி சுப நிகழ்ச்சிகளும் உண்டு. முதல்ல திருமணத்தை பற்றி நான் சொல்லிவிட்டு அடுத்த டாபிக் போகிறேன். தடைபெற்ற திருமணம் நடக்கப் போகிறது. இத்தனை நாளாக பதில் சொல்லாதவங்க பதில் சொல்ல போகிறாங்க. எதிர்பார்த்த வரன் உடனே அமைய போகிறது. உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் கேதுவோடு பயணிச்சிட்ருக்கார். அவர் இந்த வக்ரப்பயிற்சி ஆரம்ப காலகட்டத்தில் தன் சொந்த வீடான 7ஆம் வீட்டுக்கு பயணிக்கப் போகிறார். அப்போ வரன் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வரன் தானாக தேடி வரப்போகிறது. இதில் இத்தனை நாளாக பரிகாரம் பண்ணோம், ராகு கேது பரிகாரம் பண்ணோம், கலஸ்தர தோஷம் பரிகாரம் பண்ணோம். இந்த பரிகாரம் அனைத்துக்கும் பலன் பெறுகிற காலகட்டம் இதுவே. இந்த திருமணம் பார்த்திங்கன்னா அடுத்தது எப்படின்னா வரன் எல்லாம் அமைஞ்சிருச்சு. மாப்பிள்ளை வீட்டில் வைக்கணுமா பொண்ணு வீட்டில் வைக்கணுமா அது ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த விஷயத்தில் ஜாதக அடிப்படையில் என்ன பலாபலன் இருக்குது அதை பார்த்து நிவர்த்தி செய்ய வேண்டிய காலகட்டம் உண்டு. வேலைக்கு செல்லும் மனைவி இல்லை நல்ல வேலையில் உள்ள கணவன் அமைய காலகட்டம். இத்தனை நாளாக தடைப்பட்டதை சரியாக பொருத்தி முடிய போகுதுன்னு உறுதியாக சொல்லலாம். ஒரு சிலருக்கு சார் 2வது திருமணத்தை பற்றி நிறையா கேட்டிருக்காங்க கமெண்டில். அப்போ உங்கள் 9ஆம் அதிபதியான குரு உங்கள் குடும்பஸ்தானத்தில் 2இல் இருந்து வக்ரம் பெற்று உங்கள் ராசியை நோக்கி வருகிறார். அப்போ ஒரு சிலருக்கு 2வது திருமணம் அது சார்ந்த விஷயங்களும் பலாபலன்கள் கொடுக்குற வண்ணமே உண்டு. சரி, அப்போ திருமணம் என்ற சுப செய்திகள் இந்த ராசிக்கு உறுதியாக ஒன்று. இந்த வக்ர பயிற்சி நல்ல விஷயத்தை கொடுக்குது. பொருளாதார ரீதியாக பார்ப்போம். முதல்ல வேலை சம்பந்தப்பட்டதில் கொஞ்ச நாள் இடமாற்றம் நடந்தது. நீங்கள் செஞ்ச வேலைக்கு உங்களுக்கு சரியாக அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்தது. ஒரு சிலருக்கு தொழிலில் ஒரு சில நெருக்கடி நிறைந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன கசப்புகள் தொழில் ரீதியாக சம்பாதிச்சது, பணத்தை வீட்டுக்கு கொண்டு வர முடியாமல் பல இன்னல்கள் ஏற்பட்டது. இதில் வேலைக்கு போகிறவங்க அதிக நேரம், இரவு நேரம் இந்த மாதிரி இருந்தது, மீட்டிங்காக போயிட்டு இருந்தது. அதெல்லாம் முடிஞ்சு சுப செய்திகள் வருகிற காலகட்டம். உங்கள் 6ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியான புதன் தன் சொந்த வீட்டில் சில மாதங்கள் பயணிக்கப் போகிறார். அப்போ வேலையில் பதவி உண்டு, வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட், அவரே உச்சம் பெருக போகிறார். புதனோட கேது இருப்பது புதனுக்கு வலு என்றால் கிருஷ்ண பகவான் பார்த்திங்கன்னா சர்ப்பத்தின் தலையில் நின்று வாழ்ந்தவர். அப்போ புதன் கூட சர்ப்ப கிரகங்கள் இருந்தால் புதனே வலிமை பெறும். அப்போ இந்த நேரத்தில் வேலை, இடமாற்றம், அது சார்ந்த பொருளாதார விருத்திகள், தலைமை பொறுப்பை நோக்கி வருதல், எதாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கிரேட் அந்த மாதிரி வருகிற காலகட்டம் உண்டு. இந்த நேரத்தில் 2 வகை ப்ராஜெக்ட், ஒரு ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணிட்டு இன்னொரு ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணுற மாதிரி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் 2 இடத்துல வேலை. ஒரு சிலர் நான் வேலையை மாற்றம் பண்ணுறேன் சார், வெளிநாடு சம்மந்தப்பட்ட ட்ரை பண்ணலாமா, உள்ளூர் ட்ரை பண்ணலாமா, வெளி மாநிலம் ட்ரை பண்ணலாமான்னு பல கேள்விகள் வந்துட்டுருக்கு. இந்த வக்ர பயிற்சியில் என்ன நடக்க போகுதுன்னா வேலை சம்மந்தப்பட்ட மாற்றத்தில் உறுதியாக நல்ல வேலை, நல்ல கம்பெனியில் தன யோகத்தோடு வருகிற காலகட்டம். இதில் ஒரு சிலர் வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சுட்டு இருக்கும்போதே சைடில் பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் சார்,
குடும்ப உறுப்பினர்கள் பேரில் போட்டு பண்ணலாமா, இல்லை நானே அதை மெயின்டைன் பண்ணிட முடியுமா, இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டான காலகட்டமா அப்படின்னு பல கேள்விகள் வந்துட்டுருக்கு. உறுதியாக செய்யக்கூடிய காலகட்டம் உண்டு. உங்கள் லைஃப் பார்ட்னர் இல்லை உங்கள் ஃபேமிலியில் ஒரு மெம்பர் அவங்கள பேரில் போட்டு நீங்கள் தொழில் செய்யக்கூடிய காலகட்டம் உண்டு. இந்த நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்தியா வரலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்தியா இருக்கிறவங்க வெளிநாடு முயற்சிக்கலாமான்னு கேள்வி வரும். ஆக மொத்தம் ஒரு இடமாற்றம், பொருளாதாரத்தில் வளர்ச்சி. இப்போ தொழிலில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட கம்ப்யூட்டர் துறை, சினிமா மீடியா சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு அதீத வளர்ச்சி. இதில் ட்ராவல் இண்டஸ்ட்ரி, அப்புறம் ஒரு ப்ராடக்டை பொருளாக சேல்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பொருட்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகுந்த யோகத்தை தருகிற காலகட்டமாக வந்தாச்சு. அப்போ தன யோகம். இத்தனை நாளாக விட்டுருந்த இதெல்லாம் இப்போ தான் இம்ப்ரூவ் பண்ணணும். ஹெல்த்தில் தான் கவனமாக இருக்கணும். ஏன்னா இத்தனை நாளாக இருந்த ஸ்கின் சம்மந்தப்பட்டது, அஜீரணம் சம்மந்தப்பட்டது, தாய் தந்தையருக்கு ஏற்பட்ட சின்ன சின்ன உடல் உபாதைகள்லாம் சரியான மருத்துவரை அணுகி வெற்றி பெறுகிற காலகட்டம். அப்போ நல்ல மருத்துவர், நல்ல மருத்துவ முறை. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவர் அல்லது மருத்துவ முறை மாற்றக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்புறம் ஒரு நல்ல ஆலோசனை பெற்று க்யூர் பண்ண வேண்டிய காலகட்டம். தந்தை, பொதுவாக தந்தை ஸ்தானாதிபதி குரு வக்ரம் பெற்று ராகுவை நோக்கி பயணிக்கிறார். அப்போ ராகு அப்படிங்கிற கிரகம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு யோகத்தையும் கொடுக்குது, உடல் உபாதையும் கொடுக்கும். அப்போ கால் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருப்பவங்க, தந்தைக்கு பார்த்திங்கன்னா இதயம் சம்மந்தப்பட்டது, சுகர் சம்மந்தப்பட்ட இருக்கிற ப்ராப்ளம்க்கெலாம் ஒரு செக்கப் பண்ணிக்கிட்டு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்குவது நல்லது. இந்த நேரத்தில் இந்த வக்ர பயிற்சி இந்த மேசராசிக்கு பார்த்திங்கன்னா நிறைய நல்ல பலன்கள் கொடுத்தாலும் ஒரு சில கவனிக்க வேண்டிய பலன் இருப்பதனால அதையும் நம்ம சொல்லிட்டு போக வேண்டியது இருக்குது. ஆக மொத்தம் உடல் நிலையில் ஒரு வளர்ச்சி பெறுகிற காலகட்டம். சின்ன சின்ன குறைகளை நிவர்த்தி செஞ்சு கொள்ளலாம். அடுத்து குழந்தை பிறப்பு. உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்தில் சுக்கிரன் பயணிக்கிறார். அவர் 6ஆம் இடத்துக்கு சிறிது காலம் கேதுவுடன் பயணித்து தென் 7ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று பின் 8ஆம் இடத்துக்கு போகிறார். பொதுவாக இந்த நேரத்தில் குழந்தையின் வளர்ப்பில் கவனம் அதிகம். குழந்தை சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருகிற காலகட்டமாக இருக்கிறனால குழந்தை சம்மந்தப்பட்டதை கேர் எடுத்துக்கணும். படிப்பில் கவனம் செலுத்த சொல்லணும். அவங்களை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக அதில் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போகுது. இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, புது புது உணவுகள் சம்மந்தப்பட்டது கொடுக்கும்போது கொஞ்சம் ஆலோசனை செய்து கொடுப்பது நல்லது. புதிதாக சார் குழந்தை ரொம்ப வருஷமாக இல்லை, ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் இந்த மேசராசிக்காரங்க கேட்டுட்ருக்கீங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு தகுந்த ஆதாயம் உண்டு, வெற்றியும் உண்டு, வளர்ச்சியும் உண்டு. ஆக மொத்தம் ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டதில் தங்குதடை இல்லை. பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் சம்மந்தப்பட்டதில் இப்போ பேசுவதற்கு உறுதியான காலகட்டம் அல்ல. பேசினா குழப்படிகள் திருப்பி அதே இடத்துல நிற்கிற மாதிரி இருக்கும். சிறிது காலம் அடுத்த ஜனவரி வரணும், பிப்ரவரியெலாம் தாண்டின அப்புறம் இந்த குரு வக்ர பயிற்சியில் பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் பேசுவதற்கு சரியான காலகட்டம் அல்ல. இது வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நிலையும் இல்லை. சரி, அடுத்தது இடம், வீடு, சொத்து, இதை பற்றி கேள்வி. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் இடம், சொத்து ஏதோ ஒன்று வாங்கலாம், வாங்கி விருத்தி பண்ணலாம், தனயோகத்தை பண்ணலாம்ங்கிற மிகுந்த ஆர்வத்தில் இருக்கீங்க. சரியான இடத்துல சரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இடம் வாங்குவதை விட இடம் வாங்கி விற்பது, இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க உன்னை கைமாற்றி விடுறது, இங்கே இருக்கிற வீட்டுக்கு அருகிலே இருக்கிற வீடுகள் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ இடயோகம், தனயோகம், அது மட்டும் இல்லை வண்டி வாகன யோகம் உறுதியாக உண்டு. இப்போ எதில் கவனமாக இருக்குன்னா இந்த ஷேர் மார்க்கெட் கவனமாக இருக்கணும். அது டே ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது. அதில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சரியாக ப்ராப்பராக தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த லாட்ரி சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி ஆன்லைன் கேமிங், இதில் பணம் கொஞ்சம் இழக்கக்கூடிய காலகட்டம். அதனால் இந்த ஒரு வகையில் கவனம். இப்போ ஆல்ரெடி அடகு வைத்த நகையை மீட்டக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பணம் உங்களுக்கு கையில் கிடைக்க போகுது. ஒரு உதவியின் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில் அந்த பணத்தை சரியாக பயன்படுத்திக்க வேண்டிய கால சூழ்நிலை. உங்கள் சித்தப்பா, உங்கள் மூத்தவர்கள், உங்கள் மூத்த அண்ணன், அக்கா, அவங்க உறவுகள் மூலம் உங்களுக்கு வலுப்பட போகிறது. உங்களுக்கு தனயோகம் மட்டுமில்ல, உங்களுக்கு ஒரு சப்போர்ட், மாரல் சப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானங்கள் அந்த மாதிரி இதிலும் ஒரு வளர்ச்சி உண்டு. ஆக மொத்தம் இந்த வக்ர பயிற்சிங்கிறது நிறைய ராசிக்கு யோகம் இருக்கோ இல்லையோ, இந்த மேச ராசிக்கு மிகுந்த யோகங்கள் உண்டு. ஒரு சில நிறங்கள், ஒரு சில எண்கள் மிகுந்த வளர்ச்சியை கொடுக்கும். அதையும் பார்த்துட்டு போவோம். பொதுவாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர், 1ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் இந்த காலகட்டத்தில் மிகுந்த வளர்ச்சியை கொடுக்கும். இந்த எண்களை சரியாக பயன்படுத்தி வெற்றி பண்ணுங்க. இதில் ஒரு சில நிறங்கள்
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மஞ்சள் நிறம், ஆரஞ்சு, சிவப்பு, அப்பப்போ பச்சை நிறத்தை பயன்படுத்திக்கலாம். இந்த நிறங்கள் பயன்படுத்தி வெற்றி வகை சூடலாம். எந்த கடவுள் வழிபாடு பண்ணிக்கலாம்? ஒரு பரிகாரம், இதுக்கு எந்த ஒரு தங்குதடை ஏற்பட்டாலும் சர்பத்தின் மேல், அதாவது பாம்பின் மேல் படுத்தி கொண்டிருக்கிற விஷ்ணு பகவானை வழிபடுவது சிறப்பு. பத்மநாதன் சாமியாக இருக்கலாம், ஸ்ரீரங்கம், இது மாதிரி ஒரு கோயிலில் சென்று வழிபாடு செஞ்சுட்டு வந்து பாருங்கள், மிகுந்த வளர்ச்சி உண்டு. ஆக மொத்தம் இந்த வக்ர பயிற்சியில் வளர்ச்சி பெறப்போகிறது யாருன்னா இந்த மேசராசி. இதில் அந்த மாணவர்கள் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வரும். மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா, சார் வெளிநாடு செல்லலாமா, உள்ளூரில் படிக்கலாமா, எக்ஸ்ட்ரா டியூஷன் போகலாமா அப்படின்னு. பொதுவாக இந்த நேரத்தில் 10th +2 இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு நல்ல யோகம் இருக்குது. இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போக வேண்டிய காலகட்டம் உண்டு. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு, 12ஆம் இடத்தில் ராகு பகவான் வெளிநாடு, அந்த வாய்ப்புகள் அள்ளி கொடுக்க போகிறார். ஆன்லைன் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு ஈஸியாக உங்களுக்கு நல்ல எதிர்பார்க்குற யூனிவர்சிட்டி வெளிநாட்டில் கிடைக்கும் என்பது மாற்று கருத்து இல்லை. இதை தவிர யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இதை தவிர வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உறுதியாக பதில் அளிக்கப்படும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார்.